இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசுகிறவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் நிலைமைக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் தந்து உங்களை வழிநடத்துவார். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது நாம் ஜீவனை பிடித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜீவன் நிறைந்த நாளாகவே நம்மளுக்கு இருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர். பழைய காரியங்களை நினைத்து கொண்டே இருப்பதினால் நாம் எதையும் சாதிக்க போவது கிடையாது. அப்போ பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுகள், நம்மளுக்கு நிகழ்ந்த அநீதிகள், இதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருப்போம், கவலைப்பட்டு கொண்டிருப்போம். அப்படி படுகிறதுனால நாம் எதையும் சாதிக்க போவது கிடையாது. அதற்கு மாறாக ப்ரெசண்டாக இப்போ நம்ம கையில் இருக்கிற நேரத்தையும் சக்தியையும் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மளால மாற்றவே முடியாத காரியங்களை நினைத்து நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, பின்னான காரியங்களை, பழைய காரியங்களை திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிற பலனை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். அந்த ஒரே தடவை அழுதான், மனம் கசந்தான், மனம் திரும்பினான். அதற்கப்புறம் எங்கேயுமே அவன் அழுகவில்லை, திரும்ப பழைய காரியத்தை நினைக்கவில்லை, சிந்திக்க கூட இல்லை அப்படின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் செய்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கலாம், எரர் நடந்திருக்கலாம். இதெல்லாம் நினைச்சு நம்ம இன்றைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நாளைக்கு செய்ய போகிற காரியங்களை நினைக்க முடியாமல் அந்த வருத்தம் இன்னும் நம்மை பாதித்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் முன்னேற முடியாது, ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, தேவனுடைய காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. நாம் பழைய காரியங்களை திரும்பி பார்க்க கூடாது. நாம் காயப்பட்டிருப்போம், பிறரை காயப்படுத்தியிருப்போம். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்பிவிட்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் அதை நினைக்காமல், சிந்திக்காமல், தேவன் நமக்காக வைத்திருக்கிற புதிய காரியங்களை யோசிக்க, சிந்திக்க நம்முடைய எனர்ஜி, நம்முடைய சக்தி, நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம் எல்லாவற்றையும் அதற்கு நேராக திருப்ப வேண்டும். ப்ளீஸ் டு நாட் கெட் ஸ்டக் இன் ரிக்ரெட்ஸ். வருத்தத்திலேயே வாழாதீர்கள், வருத்தத்துடன் வாழாதீர்கள் என்பதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே பழைய காரியங்கள், பின்னான காரியங்கள், முந்தினவைகள், பூர்வமானவைகள், இவைகள் எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் சிந்திப்பதற்கு இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் சிந்திக்கவில்லை, யோசிக்கல அப்படின்னா இன்றையிலிருந்து யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை ஆண்டவர் இன்றைக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, வல்லமை எல்லாமே நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் தேவ வார்த்தை உங்களோடு கூட இருந்து உதவி செய்து பழைய காரியங்களை அல்ல, புதிய காரியங்களை யோசிப்பதற்கு தேவனுடைய பலனை உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.